வண்டி எப்ப பவர் பண்ணீங்க? 2 நாள் தான் ஆகுதுப்பா. ஐயோ அத்தை. சொல்லுத்த. டேய் எங்கடா இருக்க? ஏய் ஒரு நிமிஷம். வீட்டாண்ட தான். டேய் எங்கடே போய் பேசுறியா? பைக் சவுண்ட் உருன்னுச்சு. மெக்கானிக் ஷாப்ல தான் இருக்கற. போய் பேசுற. தலையில கொட்றா. கொட்டிட்டேன். நீ போய் பேசறல வந்திருக்கற. உன்னை நேரா வந்து வெச்சுக்கறேன். அப்படியே? வா வா. டேய் நிஜமாவே ராத்திரிக்கு வரேன்டா. அப்ப நான் கோயம்பேடு வந்துறேன். டேய் வண்டி ஏறா. ஏன் வர? எதுக்கு வரேன்னு கேட்க மாட்டியாடா? அண்ணா வரேன். ஓகே ஓகே நீ பூனேட்ட சொல்லி எதுவா இருந்தாலும். பாத்து போயிட்டு வாங்கடா. வரணும். ஜெயிச்சிட்டு வாங்கடா. பாரு மச்சான், பொண்ணுங்க பசங்களை தான் கம்பி பாத்திருப்ப. இவன் எதை கம்பி இருக்கா பாரு. உங்க அப்பா சரியான கஞ்சா பிஸ்னரியா இருப்பான். ஆட்டோ தான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் வேகமா போயேன். என்ன இடிக்குது? உன் மேல வெயில் படாம கூட்டிட்டு வரேன்ல. பாப்பா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டுக்கிட்டே. லோடா இதுல எது வாங்கடா எது ஃப்ரீ ஓட்டுங்கப்பா. முன்னாடி எவ்வளவு கேப் இருக்கு. வேகமா போலாம்ல. வாய மூடு. ஸ்பீடா தானே போயிட்டு இருக்கேன். பா இந்த ஸ்பீட்ல போறதுக்கு பேசாம வண்டி ஆஃப் பண்ணிடு. எவனாவது வந்து டோ பண்ணிட்டு போய் வீட்ல விட்டுருவான். வண்டி ஆஃப் பண்ணியா? நான் அவனை டோ பண்ணி வீட்ல கொண்டு போய் விட்டா. டூமாங்கோல். என்னது? ராகாச்சி ரங்கம்மா. ராகாச்சி ரங்கம்மா. மாங்கோலி. வண்டி நிறுத்துறா. என்னடா அவங்க அப்பா வந்து சேர்த்து ஒரு வாரம் நம்ம பசங்க அங்க அடியில உட்காந்துக்கிறாங்க. எப்படா கூடுதுடா. என்னடா முறைக்கிறான்? சப்படை. சூப்பர் மச்சான். பார்த்தல நீ எல்லாம் எங்க டீம் ரேஸ் ஓட்டலுக்கு வந்துட்ட. அதான் இந்த வாட்ட வண்டி வச்சுக்கிட்டு டிராஃபிக் ரேஸ்ல ஓட்டுற வண்டி முக்கியம் இல்லை, யார் ஓட்டுறாங்கன்றதான் முக்கியம். கேஃப்ல ஓட்டுற தில் இருக்கிறவன் தான் மாசு. என்னங்கடா? வணக்கம். என்னப்பா ரேஸ் நீ தான் ஓட்டுறியா? நம்ம கார்த்தினா. ஆமாண்ணா. போட்டிக்கு தோனா இவன். வணக்கம் சார். மதன் RX 100, கார்த்திக் டியூப் 200. நாங்க 2 பேரும் அசோக் பில்லர் முதல் திரிசூல வரைக்கும் டிராஃபிக் ரேஸ் ஓட்டுறோம். இதுல ஜெயிக்கிறவன் பெட்டிங் பைக்க தோத்தவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஜாவா தங்கவேல் முன்னிலையில இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நாங்க உடன்படுறோம். ஹலோ ஆனந்தர் சிக்னல். 2 வண்டி ரேஸ் டிரைவிங். லாக் யமஹா ஆரஞ்சு டியூப். நான் பாத்துக்கிறேன். மனோகர் ஆசன் சார் ரேஸ் ஓட்ட வரானுங்க, போறோம் கட்டுங்க. ஓகே சார். சிக்னல் ஹோட்டல்ல போட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க.
யாருல அது காலிங் கண்ட்ரோல் ரூம். அர்ஜென்ட்டா மவுண்ட் ஸ்டேஷன் முன்னாடி 3வது தெரு பெட்ரோல் வண்டி அனுப்புங்க. வெளியாடா. வாடா வல்ல. சார் 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 ஓடா ஓடா. சார் 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 வரேன் சார் நானே வரேன் சார் விடுங்க சார். சார் 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 விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சார் வாடா. சார் சார் இப்படி எப்படி சார் வர முடியும்? எல்லாம் பார்ப்பாங்க சார், அசிங்கமாக இருக்கும் சார். சார் சார் அந்த பேண்ட்டாவது எடுத்து கொடுங்க சார் ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். வேணாம் சார். வண்டி வேணாம் சார். நல்லா பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். எவச்சேனடா அத்துட்டு வந்தா கேக்குறல்ல சார் நான் பைக் ரேஸ் தான் சார் ஓட்டுனேன். ஏய் அறுத்துட்டு தப்பிக்க தானே நீங்களா ரேஸ் ஓட்டுறீங்க? வாங்க மகளிர் காவல் நிலையம். வணக்கம் சார். ஜட்டில உட்கார வச்சா ஓகே. இது என்ன சார் நைட்டி? டிராஃபிக் எஸ்ஐ ராஜசேகரோட கேஸ் மாதிரி. நாம தேடும்போது மட்டும் இந்த மாதிரி நைட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குதே. உம்மி சார் ராசாத்தியா அவன் கிட்ட கேள. சரி வாங்க உள்ள போய் பேசலாம். ஓகே சார். மதனே சார் மதனே நராரு சார். ஏய் நவர்ரா டிராஃபிக் கான்ஸ்டபிள் வாயை உடைச்சு விட்டுருக்கான் சார். அதை நானா சார் பண்ணேன். ஏய் இருடி உன்னோட ரேஸ் ஓட்டினால அவன் அல்டோருக்கு ஆள் போயிருக்கு. என்ன ஓவர் சவுண்டா? இன்ஸ்பெக்டர் குண்டாசில் போனா பார்த்துக்க அவ்வளோதான். ஏய் போடா போய் 10,000 எடுத்துருவா சார். வா நீயே வச்சுக்க ஆளும் மண்டையெல்லாம். டேய் என்னடா லுக்கு? சார் பசுமலை எஃப்ஐஆர்லாம் போடல. ரேஸில் நம்ம தான் கழிச்சிக்கிறோம். அதில் ஐட்டியா வாங்க. இதில் 10 ரூபாய் இருக்கு. டேய் இந்தடா. ரேசரு சட்டியில் இருந்தாலும் நைட்டியில் இருந்தாலும் இட்லியில் குறை வைக்கக்கூடாது. துண்ணே தொண்ணே. வணக்கம் சார். என்ன சார் இந்த நேரத்தில்? கிரைம் சார் லீவில் போயிருக்காரு, அதான் இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. ಗೌರಿಪೇಟೆ ನಂಬರ್ 39 ಕುಪ್ಪಣ್ಣ ಹೌಸ್ ನಂಬರ್ 39 ಕುಪ್ಪಣ್ಣ ಹೌಸ್ ಗೌರಿಪೇಟೆ ಸಸ್ಪೆಕ್ಟ್ ಕಾಲ ನಂಬರ್ ನೋಟ್ பண்ணிங்க 9080024217. என்னடா முறைக்கிற? நீங்களாம் ரேஸ் ஓட்டுவீங்க, அண்டர் 19 சொல்லி கம்மி ஃபைன் கட்டிட்டு போயிடுவீங்க, நாங்கள் விட்டுருவோமா? நடந்தது அப்படியே யூடியூப்ல ஏற்றிருக்கேன் பாரு. உன்ன மாதிரி இல்லீகலாக ரேஸ் ஓட்டுற பொறுக்கிக்கெல்லாம் இதான் பனிஷ்மெண்ட். நீ சாகிற வரைக்கும் இருக்கும், நீ செத்ததுக்கு அப்புறமும் இருக்கும்.
போகிறீங்க அஞ்சாவது முடிக்கிறா நீ எவ்வளவு திமிர போலீஸ்காரே போகிறீங்க லாட கட்டு மதியத்துல வந்து பார்த்துட்டு இருக்கேன் இவ்வளவு திமிர உங்களுக்கு உடனே போதும் எங்க வண்டி எடுத்துட்டு போற ரேஸ்ல ஜெயிச்சது நாங்க வண்டி எங்களுது ஏய் நான் பண்ணி வச்ச ஞாபகம் இல்ல பா உற்றாரு உறவினர் சொந்த பந்தம் பைக்குக்கு சொந்தக்காரர் பைக்கையே கடை வாங்கி வைத்து போனார் பைக்கையே ரெடி பண்ணி கொடுத்தவர் கடைசியா எல்லாரும் பைக்கை பாக்குறவங்களாம் பார்க்கலாம்ப்பா கொளுத்த போறேன் பா ரேஸ்ல தோத்தல நான் நீ தான் கொளுத்தணும் என்னப்பா நான் 10 வச்சலாம்ல இந்தா தாளம் போட்டு வாய வச்சிரும் டேய் அத்தடா அத்தையா எனக்கு உன் ஃபோன் ஃபுல்லாக ஸ்டேஷனில் இருந்ததுல ஏதாவது எனக்கு ஃபோன் பண்ணாங்கடா எங்கே நான் ஃபோன் எடுத்தா நீ ரேஸ் ஓட தெரிஞ்சிடும் சொல்லி நான் எடுக்கலடா ஷோ ஆமாண்டா நேத்தே ஒசூர்லேருந்து வரேன்னு சொல்லிச்சுடா என்னன்னு கேளுடா பேஸ் ஹலோ அத்தா வந்துட்டேன் எங்கடா போய் தொலைச்ச ராத்திரியெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறேன் வா பண்ணிடுவேன் என்ன இங்க முடிட்டு வாடா சொல்றேன் இவன் ராஜலட்சுமியோட ஒரே தம்பி பேரு மதன் இன்னைக்கு இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணம் மண்டபத்துல எல்லா வேலையும் இவனே இழுத்து போட்டு செஞ்சிருக்கிறான் அதான் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆமாப்பா பாப்பா உட்காரு இல்ல இருக்கட்டும் டேய் செபாஸ்டியன் வணக்கம் பாப்பா போனேங்க எங்கங்கறல்ல போடா போ அங்க போய் பாரு டேய் வாடா ஏ தம்பி இஸ் இட் ராஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க உனக்கு பிடிக்கூடாது இல்ல உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ் போலீஸ் ஆச்சுன்னு கொஞ்சம் தயக்கமாவும் இருக்கு அதே சமயம் இவரை மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயமா இருக்கே பிடிக்கலன்னு சொல்லு ராஜி பிடிக்கலன்னு சொல்லு பிடிச்சிருக்கு தம்பி என்ன ஆச்சா இல்லையா இங்கேயே எப்படி பேசிட்டு இருக்கிறீங்களே பொண்ணு பாக்குற வீட்டுல வச்சிருந்தோம்னா 4 கணக்கா பேசிட்டு இருப்பீங்க போல இருக்கே ராஜி இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அண்ணே பொண்ணு ஓகே இல்லைண்ணே ஃபோட்டோவில் பொண்ணு நல்லா இருக்குன்னு புறப்பட்டு வந்தோம் நேரில் அதை விட அழகாக இருக்கு அடுத்த சண்டே அவங்க வீட்டை போய் பார்த்துருவோம் மண்டே இது ஃப்ளோரன் மீன் கொண்ட மாதிரி இது ஏய் இப்ப நாமெல்லாம் சரக்கு அடிச்சிருக்கோம் என்னடா சொல்ற சரக்கு அடிச்சிருக்கோம் நவுத்ரா யோ என்னையா நல்லா குடிச்சிட்டு ஆர்டிஓ கிரவுண்ட்ல 8 போடுற மாதிரி வரானுங்க பாரு எதிர்கால இந்தியா அப்படியே ஓர நிறுத்து ஓரங்கட்டு நல்ல ஃபியூச்சர்ரா வா வா நல்லா ஒண்ணு இல்ல வா என்ன இது டேய் ஒழுங்கா ஊதுங்கடா என்னடா இது எவனுக்குமே 10க்கு மேல காட்ட மாட்டேங்குது ஸ்ட்ரா வந்திருக்கு சார் ஏய் ஊதுடா
இது நான் குழந்தையா இருக்கும் போதே பூச்ச கிரேப் வாட்டு யார்கிட்ட ஊதுறன்னு கூட உனக்கு தெரியல. இங்க ஊதுறா ஊதுறா. டேய் உனக்கு டெங்கு வந்துச்சுன்னு சொன்னேன்ல. எங்க என்னங்கடா சொல்றீங்க? கான்ஸ்டபிள் என்னையாங்க? நல்லா குடிச்சிருக்கானுங்க சார். ஆனா மீட்டர் 10 பாயிண்ட்க்கு மேல காட்ட மாட்டேங்குது. எப்படி காட்டும்? நீங்களே டீல் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க சார். நீங்க டீல் பண்ணுங்க சார். ஏய் எங்கடா போற? நீங்க தான் சார் டீல் பண்ணனும். பிச்சில செக் பண்ணுங்க. செக் மீ. உஃபு உஃபு உஃபு. செக் பண்ணுங்க சார். செக் பண்றா. வீடு பார்க்க வரீங்களா நாளைக்கு? சங்கர் சார், இவனுங்க யாரும் சரக்கு அடிக்கல, அமுச்சு விடுங்க. ஹேய் போடுறா 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 போடுறா. சொன்னேன்ல அந்த மாத்திரை சாப்பிட்டா சரக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு. மாட்ட மாட்டோமே, நீ என்ன பண்ணுவ? மாத்திரை போட்டோமே. சார் உண்மையிலேயே இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் கிடைக்குமா சார்? யோ வேலையை பாரு. சாரி ராஜு, அம்மா ஃபோனை கட் பண்ண அப்புறம் பண்றேன். சரிப்பா. சொல்லு போனே. மாத்திரை என்னது? ஃபோன்ல கொடுக்கணுமா? ஃபோன்ல எப்படி? ஏய் நீ வீட்ல உட்கார்ந்து குடிச்சிட்ட. பேசுறான். நான் எப்படி? டியூட்டில இருக்கேன்டி போன குட்டி. சத்தமா இங்க பொறுக்கி பசங்க குடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ உன் தம்பி வீட்ல இல்லையா? அதானா தம்பி வீட்ல இல்லைன்னா இப்படிலாம் பேசுவியா நீ? என்னது இங்கிலீஷ் படத்துல வர மாதிரியா? ஏ அதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் வச்சுக்கலாம் பொண்ணு குட்டி. மதனே நம்ம பூனை பீர் குடிக்க ஆரம்பிச்சிச்சுடா. டேய் நிப்பாட்டே நிறுத்து. வாங்க சார் வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார் வாங்க சார். சார் நாங்களாம் மதனோட ஜெட்டி தோசு சார். பாத்துங்க சார், உனக்கோசம் நான் நல்லா பண்ணிக்கிறோன்ட்டு. இந்த மூஞ்சிலாம் மூஞ்சி புஸ்தகத்துல இருந்து குச்சி சார். நாங்க போட்டுக்கிற வசனம் போட்டோலாம் புச்சிக்குதா சார்? நம்ம போஸ்ட் எப்படி சார்? மஜாவா இருக்குதா? போலாமா? வா சார் வா சார். வாங்க சார், இப்படிக்கா ஷார்ட்கட்டில் போயிடலாம். ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார். நம்ம தாத்தா ஜெட்டி தான். வாங்க வாங்க இப்படி பிச்சாங்க வாங்க போயிடலாம் சார். முண்டகனி மாரியம்மன் சார். சரியான பவர் சார். பணத்தில் போட்டுங்க. என்னம்மா ஷூ செருப்பு எதையும் வைக்கணும்? ஃபர்ஸ்ட் வேலையை பக்காவா பண்ணீங்க, அடுத்த வேலையை கக்காவா பண்ணணும். ஓகேவா? போங்கடா. பார்த்து சார் சாணிலாம் ஆகி சார் வச்சிட போறீங்க சார். விடுங்க சார். சாமி கும்பிடும் போது செருப்பு நான் தொலைஞ்சா நல்ல சார் தானே. வாங்க சார் போகலாம். வாங்க வாங்க. பார்த்தீங்களா சார், மேலே ஃபுல்லாக முட்டாய் துணிக்கு ஜிலேபி விட்டுங்கிறானுங்க. நவரா நாளுக்கண்ணா. ஏய் டோமரே, நீ ஏன்டா குத்தற? உன்ன மகள வெட்டிட்டா? உடனே இதான் ஒரு வாரம் பெல் குத்துறாங்கல்ல. பொறுமையா வெட்டிட்டு போயேன். உனக்கு என்ன அவசரம்? மதனே உனக்காக தான் பாக்குற மதனே. இல்லனா ஏய் சார் நம்ம ஏரியா இப்படி தான் சார் வெட்டு குத்துலாம் நடக்கும். காலைல கூட ஒரு மர்டர். நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம். அண்ணா இங்க பாருங்கண்ணே. இவ்வளோ கிட்ட இருக்கு. இப்படியே வந்திருக்கலாம்ல. இப்படியே வந்திருக்கலாம் தான். நான் தான் இந்த ஏரியால சுத்தி காமிக்க சொன்னேன். பொண்ணோட வீட்டை பார்த்தா மட்டும் போதுமா? பொண்ணு இருக்கிற ஏரியாலாம் பார்க்க வேணாமா? அதுக்கு தான். சரி வாங்க போலாம். வாங்க. வணக்கம். வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? உள்ள வாங்க. கம்பெனி சொந்தமா வச்சிருக்கீங்களா? டேக் இட். கார்ப்பரேஷன் அடி சொல்லிட்டாங்கம்மா. மலேரியா கம்ப்ளைண்ட்மா. அட இருமா, ஏன் வந்து அடிக்குற? யாரும் இனிமே டெங்கு வராது. ஏரியா மோசமா இருக்குன்னா அது அந்த பொண்ணோட தப்பு இல்லையேனே. அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. டாய்லெட் அவ்வளோ சுத்தமா வச்சிருந்தாங்களாம். கிச்சனை கூட நீ அது செய்யறதுக்கு நம்ம வீட்டில் விஜயாக்கா இருக்காங்கடா. ஃபியூச்சரில் உன் குழந்தை போயிட்டு வர வேண்டிய இடமாடா அது. அவங்க கிட்ட வேண்டானே சொல்லிட்டியா? சி
சின்ன வயசுலேருந்து உனக்கு பிடிச்சது தான் நீ செய்வ. அதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. இங்கே பார், நம்ம ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு. ஆனால் அவன் படிப்பு கிடச்ச டெல்லி சென்ட்ரல் விஜிலன்ஸ் வேலையை கண்டினியூ பண்ணாமல் இங்கே வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன். வெயில், தூசி, சத்தம். ஓகே, உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, அதனால ஓகே. இது உன்னை மட்டும்தான் பாதிக்குது. ஆனால் கல்யாண விஷயத்தில் நீ எடுக்கிற டெசிஷன் வீட்டில் நேகாவை கூட பாதிக்கும். வேற பெட்டரா பார்க்கலாம். சத்தம் போடாதீங்கடா, ஓனர் டைம்டா. என் வேலையை சிக்க வச்சிருங்க போல. கிளம்புடா. ஏய், என்னடா ஓவரா பண்ற? ஒன்ன மதனே, உன் டுமாங்கோலிடா. ஹலோ, totally unexpected. And when I got so நீங்க தான வர. ஹலோ ஹலோ ஹலோ, கஸ்டமர் பார்க்க மாட்டீங்களா? என்ன வேணும்? கஸ்டமர். இது என்ன விலை? இது என்ன விலை? இதேதான் உங்களுக்கு வேணுங்களா? ஆமா. சாரிங்க, நீங்க சில்லற வாரதை நான் பார்த்துட்டேன். என்னால் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரே வாட்டி சிரிச்சுக்கலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சிரிச்சு தொலைங்க. என்னங்க நீங்க பாட்டு விலையை கேட்டு பொருளை வாங்காம போறீங்க? நான் வேணா ஓனர் கிட்ட பேசி அந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி வாங்கி கொடுவா? என்னது? இல்ல, அன்னைக்கு சேரை தள்ள கவுத்துன்னு போன மாதிரி கவுத்துன்னு போலாம், ஜாலியா இருக்கும். ஏங்க, நான் தாங்க டூமாங்கோலி. டூமாங்கோலி? ஆமால, அதேதான். ஆமா, டூமாங்கோலினா என்ன? வாங்க சொல்றேன். ஏய், போனச்சு எடுக்க மாட்டியா? ரேஸ் கூப்பிட்டா வரமாட்டியா நீ? ஏய், ரேஸ்ல ஜெயிச்சது நாங்க, நீ கூப்பிட்டா வர முடியாது. ஏய், தில்ல இருக்கிறவன் எப்ப கூப்பிட்டாலும் வருவான்டா. தோத்து சீனை போட்டு பாரு. டேய், எவன்டா தோத்தான்? வண்டி மட்டும் அந்த போலீஸ் வந்துட்டான்டா. இந்தா, நான் போலீஸ் வந்துச்சு, புலி பேப்பர் வந்துச்சுன்னு சொல்லின்னு இருக்க. தோடா நைட்டி போட்ட பசங்களா ரேஸ் ஓட்டுதுல, நீ போட்ட நைட்டை ஊரே பாக்குது. எனக்கே மூட் ஆயிடுச்சு மச்சி. பாரு, நைட்டில கும்முனுக்கிறியா? காடி எடுங்கடா, வந்துட்ட ரோல் டப்பாசி. சரிங்க. டேய், வாங்கன்னு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனை? எனக்கு அவனை பிடிக்கல. இப்ப போய் சொல்ற? அதான் இப்ப சொல்றல, எனக்கு அவனை பிடிக்கல 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 பிடிக்கல. டேய், மதன் நிக்கிறான் பார், அவனை அப்படி கூப்பிட. டேய் மச்சான், வைடு போடாம போடு. என்ன சொன்ன? வைடு போடாம போடுன்னு சொன்னேன். வைடுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லியே. ஃபீல்டிங்க்கு போடா. டேய் மச்சான்,
தெரியுமேடா மதனு. அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அன்னைக்கு இப்படிதான் வித்யா கிட்ட போய் அவங்க அண்ணனை மாப்பிள்ளை கேட்டிருக்கேன். ஏன்டா இப்படி இருக்க? வேற யார் உனக்கு மாப்பிள்ளை பாப்பா? அன்னைக்கு அத்தை என்ன சொன்னுச்சு, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா அமைச்சு தரணும்னு சொல்லி அழுதுச்சுல. நான் தானே உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும். மதனு, முதல்ல நான் படிக்கணும், வேலைக்கு போகணும். அப்புறம் அத்தை மாதிரி நான் யாரோ ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா தான் நான் கல்யாணம் பண்ண. எனக்கு ஒன்றும் தெரியாது. மாப்பிள்ளைய நான் தான் பார்ப்பேன். எனக்கும் பிடிச்சிருக்கணும். சரி, இங்கே பாரு. எனக்கு பிடிக்கிற மாப்பிள்ளை உனக்கும் பிடிச்சிருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். என்ன? சத்தியமா? சத்தியமா. இல்லை என்ன நினச்சுன்னா அன்றைக்கி வண்டி எடுத்து நான் ஸ்பீடாக போய். உனக்கு பிடிக்கல? இந்தா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு. புடிடா, கொடுத்துட்டு வாடா. உனக்கு வேணானா எனக்கும் வேணாண்டா. போய் கொடுத்துடு. இந்தா இப்பவே அழிச்சிடுறேன்டா. போதுமா? ஏய், அறிவில்ல இப்படியே வண்டி ஓடுறது? வண்டி ஓரங்கட்டு. வள பேசாத, ஃபைனை கட்டு. டிராஃபிக் ரூல்ஸ் தெரியாதா? ரெட் போட்டதுக்கு அப்புறம் ஒயிட் லைன் தாண்டி வந்துட்டே இருக்க. போலீஸ் தானே நீ? உனக்கு ரூல்ஸ் தெரியாது? வீடு தானே பார்க்க வந்தீங்க? கட்டு மாத்திட்டாங்களா? ஓகே சொல்லிட்டாங்களா? அதுக்குள்ள கிஃப்ட் தூக்கி வீட்டு முன்னாடி வந்து நிக்கிற? ஏய், யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? சங்கர், இது பர்சனல் மேட்டர். பர்சனலா ஒண்ணும் இல்லைங்க. உனக்கு எனக்கு என்னையா பர்சனலு? அது உங்க அக்கா சொல்லட்டும்டா. இந்தா அவன்கிட்ட கொடுக்குறேன், பேசு. ராஜி, சாரி. எதுக்கு? இது தம்பிக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியாது. இது சரி வராது. என்ன மன்னிச்சிடுங்க. ராஜி சொல்றது கேளு. ஏய் கொடு. நீ மாவுல விழுந்த பள்ளி. எங்க அக்கா தூக்கி கொட்டிட்டா. இனிமேல் இந்த வீட்டாண்ட வருது, ஃபோன் பண்றது, கிஃப்ட் கொடுக்கறத வேலை பண்ணேன்னு வச்சுக்கோய, சீன் ஆயிரும். டேய், அந்த கருமத்தை எடுங்கடா. டேய் மச்சான், இவனை விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். போய் உங்க டியூட்டியை பாருங்க. பையன் மச்சான் தான். அடிங், யாரா மச்சான்? நான் யாருக்கு மச்சானா இருக்கணும் நான் தான்டா டிசைட் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோ. இப்போ இந்த நிமிஷம் நான் டிசைட் பண்றேன். நீ தாண்டா எனக்கு மச்சான். டேய் மச்சான், இத போய் உங்க அக்கா கிட்டே சொல்லு. என்ன நினைச்சிட்டு இருக்கற? ரெண்டு பேர் போன்ல அந்த கொஞ்சம் இருந்தீங்க. போலீஸ் வேலை தடின்னு சொல்லுக்கா. இல்ல போலீஸ்னு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பயம்? என்ன கஞ்சாவா விக்கிற? கஞ்சா பாட்டலாம் பாடிட்டு இருந்தீங்க. லஞ்சம் வாங்குறான்னு சொல்லு. சொல்லு. சும்மா இருடா. இல்ல எப்ப வேணாலும் டியூட்டி கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் இது முன்னாடியே உனக்கு தெரியாதா? உன்னை யார கெடுத்து வச்சிருக்காங்க? எங்க அந்த சொல்லியே? ஊனதான் வேணான்னு சொல்றால. வேற நல்ல மாப்பிள்ளைய பாத்துக்கலாம். என்ன வேற மாப்பிள்ளை பாக்குறதா? குரானா பேசுறேன். ஹலோ அத்தை, நான் அம்முக்கா பேசுறேன் அத்தை. சொல்றா. நேத்து வரும்போது கூட தடி புடிச்சிட்டேன், டிராபிக் தேடி. அதுக்கு வெறும் 10 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். அந்த ஃபேமிலியால செட் ஆகுது அத்தை. ஃபேமிலி பத்தி நீ பேசுறியாடா?
ஒரு ஓட்டுக்கு உங்க அப்பா 2 கட்சிக்காரங்க பணம் வாங்கி இருந்தாடா. உங்க அம்மா 20 ரூபா நோட்டை தூக்கிட்டு கவுன்சிலர் முன்னாடி திரிஞ்சிட்டு இருந்தா. நீ கேட்டியா அவங்க ஃபேமிலி பத்தி? ஆளோடா சாமி. என்னடா? டேய் மதனே, அக்கால் நம்ம இங்க ஆட்ட மாட்றீங்களா? இந்த வளர்பறையில மேற்கொண்டு பேசுறத உங்ககிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். எதா இருந்தாலும் நான் அங்க வந்து பேசிக்கிறேன். வளர்ப்பிறேனா? ஏய், அத்தை வரத்துக்கு இன்னும் 13 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள அப்படியே நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொண்டு போய் அத்தை முன்னாடி நிறுத்திடணும்டா. முடியுமாடா? ஏன் முடியாது? சிவாஜி சார்லேருந்து செம்மல்லி போங்க, ஹெவி டிராஃபிக். 3 நிமிஷம் நம்ம ரேச முடியல, அடுத்த 13 நாளில் மாப்பிள்ளை பிடிக்க முடியாதா? முடியிறோம், அக்கா கலந்து முடியிறோம். வா. இது என்னடா 2 கவரு? இது நம்மளுது, அது ஒண்ணுது. ரவி அண்ணா கிட்ட மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே கடையில இருந்து சாம்பிள் பத்திரிக்கை கொடுத்து உன்னை செலக்ட் பண்ண சொல்லிட்டாரு. போன உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாரு. ஹலோ, அக்கா ஃப்ரீயா இருக்கீங்களா? ஏ ஹாய்க்கா. உட்காருங்க. எதுக்கு இங்கெல்லாம்? நீ வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல. தனியா பேசலாம் தான். உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடி ஓகே வாங்கிறதுக்குள்ள கண்ணை கட்டிடுச்சுக்கா. நீ அந்த மாப்பிள்ளையை ஓகே சொன்னப்போ கூட உங்களுக்கு ஓகே இல்லைன்னா எனக்கு பட்டுச்சு. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ எதுக்கு இதெல்லாம்? வி ஸ்டில் ஹேவ் டைம் அக்கா. நம்ம வேற மாப்பிள்ளை பார்ப்போம். மனசுக்கு பிடிக்காம எதுக்குக்கா? உங்கள் அத்தை வரத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது அலையன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இல்லைம்மா, அதெல்லாம் மறந்துருச்சு. அக்கா நீங்கள் ஆளை மறந்துடுங்க. ஏன் பிடிச்சிருந்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள். ராஜசேகர், ஹலோ. நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அது கடைசி வரைக்கும் தனியாகவே இருக்க முடியாது இல்லையா, அதனால தான். நீங்கள் ஏன்? 2 ரீசன் இருக்கு எனக்கு. ஒன்று, ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு தேவை இருக்கு. ஹலோ, ஏங்க 2வது ரீசனை கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. போலீஸ் வாழ்க்கையில் தப்பானவங்களோடையும் அவங்க செய்கிற குற்றங்களோடையும் தான் பழக வேண்டியிருக்கு. டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் சரி வெளியும் சரி யார் கூடயுமே நேர்மையாகவே இருக்க முடியல. இது எல்லாத்தையும் போய் கோயிலில் சொல்கிறதுக்கு கடவுள் நம்பிக்கையும். ஸோ உலகத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட 100% ஆனஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் கல்யாணம். ஐயோ அக்கா, அப்படியே அவரை கழட்டி விட்டுட்டீங்க. அது வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. ஆமாம், உங்கள் வீட்டில் மாமா, பெரியப்பா, சின்னம்மா, சித்தப்பா. அப்பா, இப்போ கூட உங்கள் தம்பிக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் நீங்கள் பண்ணது முட்டாள்தனம், நான்சென்ஸ். சாரிக்கா, ஐம் சாரி. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் தம்பிக்கு என் மேலே செம்ம லவ். எனக்கு அவனை பிடிக்கும். அவன் சொல்லவே இல்லையே. நாங்களே இன்னும் சொல்லிக்கல. அதை விடுங்க. நீங்கள் என்ன வேணான்னு அவன் கிட்ட சொல்லி பாருங்க. விட்டுருவானா? விட்டுருவான்னு நினைக்கிறீங்க? அக்கா, 40 வயசுக்கு அப்புறம் உங்கள் தம்பி அவன் பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணா அப்பா அவன்கிட்ட இருக்க போகிறதும் சாரிக்காங்கிற இதே வார்த்தை மட்டும்தான். ஆனால் போனது உங்கள் லைஃப்கா. நமக்கு லிஃப்ட் கொடுத்தாங்கிறதுக்காக நம்ம போக வேண்டிய இடத்த மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாதுக்கா. நேற்று காலையில் டிராஃபிக் சர்ஜென்ட் ராஜசேகரை மீட் பண்ணேன். அவரோட லவ்வை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. உங்கள் லவ்வை பற்றியும் சொன்னார். 1 வாரம் ஃபோன்லேயே வாழ்ந்திருக்கீங்கல்ல அக்கா. இன்னும் ஒரே தடவை அவர் கூட பேசி பாருங்களேன் ப்ளீஸ். இல்லைம்மா, எனக்கு இனிமே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை பேசிட்டு சொல்லுங்கக்கா. சார், டென்ஷன் ஆகாதீங்க. மதனை நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பை. ஏய், ஃபோன் என்ன ஆஃப் பண்ணி வச்சிருக்க?
ஹே என்னங்க உன் ஆஃபீஸ் கால் பண்ண நீங்க இருக்கேன்னு சொன்னாங்க. சரி அதை வாங்கி முடியாது. கார்டு இனி கார்டு கொண்டு வரல. கார்டு கொண்டு வரலையா? ஐயோ என்கிட்ட காசு இல்லையே. சரி இரு கூச்சு போய். நான் இங்கே உன் கூட பேசணும். இப்போ உள்ள போக வேணாம். ஏன் வேணாம்? நான் உள்ள போணும் அர்ஜென்ட். இல்லடா ஆத்திரத்தை அடக்கலாம். இதெல்லாம் அடக்க முடியாதுமா. அத்தை கூட அடக்கிடுவேன். உன்னால ஆத்திரத்தை அடக்க முடியாதுடா. டேய் அறிவு இருக்கடா உனக்கு? என்ன இப்படி பண்ண? சாரிங்க. நீ யாரிங்க வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். கவின் ஹெல்ப் பண்ணாங்க. போனா வா போலாம். ராஜி நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். அதான் போன்ல இருந்து இவன் நம்பரை டெலீட் பண்ணிட்டேன்ல. வா போலாம். போன்ல இருந்து டெலீட் பண்ணிட்டா? நீ தான் இவனை பிடிக்கலன்னு கொடுத்த கிஃப்ட்லாம் திருப்பி கொடுத்துட்டு வர சொன்னல. போனா வா போலாம். உனக்காக என்ன வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. பிடிக்கலன்னு கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டேன். போனா இவனை உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிச்சதான் கல்யாணம் பண்ணிப்பேன் சத்தியெல்லாம் பண்ணியாடி. எனக்கு பிடிக்கிற மாப்பிள்ளை உனக்கும் பிடிச்சிருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இப்பயே சைலண்டா இருக்க. சத்தியமா? சத்தியமா சொன்னேன்டா. 9 வயசுல நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது சொன்னேன். இன்னும் அதே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பியா? மனசுல மாற்றமே வரக்கூடாதாடா? வளரவே மாட்டியாடா? சாவு இருக்கு. நீ நான் ஒரே ரத்தம் தானடி. செத்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு அக்கா தானே. அக்கா பண்ண சத்தியம் மாத்திரம் ஆளுக்கு தகுந்த மாதிரி வளருமா? நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுமா? பூனை எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். பூனை வா பூனை. ராஜி இந்த முறையாவது நீயே முடிவெடு. பிளட் இல்ல அங்க இல்ல. கிளாஸ் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல. சாரிங்க சாரி. ரொம்ப சாரிங்க. போடி போ. அவங்க கூட போய் போ. டேய் என்ன சொன்ன? என்ன சொன்ன? அக்கா யார பத்தி என்ன சொன்னக்கா? சொல்லுவியோ அக்கா? சொல்லுவியோ என்ன செஞ்சு வர? அக்கா விடுங்க. அக்கா ப்ளீஸ். அக்கா ப்ளீஸ் அக்கா. அக்கா ப்ளீஸ் அழாதீங்க அக்கா. ராஜி அழுவாத ப்ளீஸ். நீங்களாவது சொல்லி தொலைங்களே. உங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? ரேஸ் ஓட்டுனல்லடா. ரேஸ் ஓட்டுனல. நான் ரேஸ் ஓட்டுனேன் தான். ஆனா இவன் என்ன பண்ணா தெரியுமா? தப்பு பண்ண ஆப்பனன்ட் கிட்ட காசு வாங்கிட்டு அவனுங்களை விட்டானுங்க. ஆனா என்ன மட்டும் அங்க ஒரு பேண்ட் இருந்துச்சு. ஆனா வேணும்ட்டே நைட்டியை போட்டு என்ன கேவலப்படுத்தினா இவன். ஊர் ஜனங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்தணும்னு எல்லாருமே நைட்டியோட போலீஸ் வண்டியில ஏத்துனான். அது அவனுக்கு பத்தலையா? அதுக்கப்புறம் அதை யூடியூப்லயே ஏத்தி வச்சிருக்கான் அவன். அது சாவர வரைக்கும் இருக்கும். பூனை பூனை கூட வந்துரு. பூனை சரி நான் ரேஸ் ஓட்டுறது கூட விட்டுறேன். பூனை கூட வந்துரு. பூனை அவன் வேண்டாம். பூனை வீட்டுக்கு போலாம். பூனை ஆ பூனை.